சாலையோர வியாபாரிகளிடம் கூடுதல் கட்டணம் கேட்டு அடாவடி வசூல் செய்வதை தடுக்க வலியுறுத்தி ஏஐடியுசி சார்பில் திருச்சி தெப்பக்குளத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தரைக்கடை வியாபாரிகள் சங்க மாவட்ட செயலாளர் அன்சர்தீன் தலைமை வகித்தார். மத்திய மாநில அரசுகள் மற்றும் போலீசாரை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பினர். தெரு வியாபாரிகள் வாழ்வாதார சட்டம் 2015 படி வெண்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய வணிக குழு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இதுவரை திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் இந்த தேர்தலை நடத்தவே இல்லை. அதேபோல திருச்சி மாவட்டத்தினுடைய நகராட்சி பகுதிகளாக இருக்கக்கூடிய துவாக்குடி, மணப்பாறை, அதேபோல் லால்குடி, துறையூர் உள்ளிட்ட நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் அத்தனையிலும் இந்த வணிக குழுவிற்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நாட்டினுடைய பொருளாதாரத்திலே பெரும்பங்கு வகிப்பவர்கள், பொருளாதார உயர்வுக்கு வழிவகுப்பவர்கள் எல்லாம் தரைக்கடை சிறுகடை வியாபாரிகள் தான். அப்படிப்பட்ட சிறுகடை தரைக்கடை வியாபாரிகளுக்கு அவர்களுக்கான வாழும் உரிமையை பாதுகாப்பதற்கான வணிக கடன் என்பது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கொடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் கூட 14 லட்சம் பேருக்கு நாங்கள் வழங்கியதாக சொன்னவர் கடைசியிலே இறுதி அறிக்கையிலே 2.5 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தோம் என்கிறார். என்று சொன்னால் மீதி இருக்கிற பணமெல்லாம் தேவையில்லாததை மத்திய அரசு திரும்ப எடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே பாரபட்சம் இல்லாமல் இந்த வியாபாரிகளுக்கு, தெருவோர சிறுகடை வியாபாரிகளுக்கான வணிக கடன்களை வழங்க வேண்டும். அதேபோல அவர்களுக்குரிய உரிமைகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. பல நேரங்களிலே தெருவோரத்திலே வாழ்பவர், கடைகள் நடத்துபவருடைய கடைகளை எல்லாம் வேண்டுமென்றே அப்புறப்படுத்துகிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது.